அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் திமுகவைச் சேர்ந்த பலர் அதிமுகவில் இணைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் கப்பலும் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு 5வது முறையாக தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு. செந்தில் பாலாஜியின் வழக்கு விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 32 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து விடுதலையான சாந்தன் உடல்நலக்குறைவால் காலமானார். மத்திய அரசும் கருணாநிதி குடும்பமும் சாந்தனை முறையாக விடுவிக்காமல் பிணமாக அனுப்புவதுதான் தமிழ் நலனின் காட்டும் அக்கறையா என பொதுமக்கள் கேள்வி. பண்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவி சோதனை நடத்தும் நிர்வாக திறமையற்ற விடியா திமுக அரசு. நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரின் அளவு குறைந்து வருவதால் சென்னைக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரின் அளவு குறைப்பு. விடியா திமுக அரசு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயத்தை உணர்ந்து செயல்படவில்லை என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் நீர்மட்டம் குறைந்ததால் சென்னைக்கு குடிநீர் அனுப்புவது முற்றிலுமாக நிறுத்தம். நீரை தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்காத விடிய அரசின் செயலால் சென்னையில் மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டால் கடும் அவதிக்குள்ளாகும் நிலை. 48 மணி நேரத்தில் சர்க்கரை நோயை குணப்படுத்துவதாக கூறும் மூத்த மருத்துவரின் போலி வீடியோ இணையத்தில் வைரல். மாவட்டம் தோறும் சைபர் கிரைம் தடுப்பு மையங்கள் அமைக்கப்படும் என கூறிய விடியா திமுக அரசின் வாக்குறுதி என்ன ஆனது என மக்கள் கேள்வி. சர்க்கரை நோய் குறித்த மூத்த மருத்துவரின் போலி வீடியோவை தடுக்க தவறிய விடியா அரசின் செயலால் பலரும் பாதிக்கப்படும் வாய்ப்பு. நவம்பர் மாதமே புகாரளித்தும் மெத்தனமாக செயல்பட்ட விடியா திமுக அரசாலேயே மீண்டும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மின் மீட்டர்களை தனியார் நிறுவனங்களிடம் இருந்து நுகர்வோர் வாங்கிக் கொள்ள மின்வாரியம் அனுமதி. நிதி பற்றாக்குறையால் சிக்கி தவிக்கும் விடியா அரசு மின் மீட்டர்கள் மூலம் தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிக்க வழிவகுத்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத நிலை நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா என்ற நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு இருப்பதற்கு விடியா அரசுக்கு கடும் கண்டனம். 2 கோடி தொண்டர்கள் 40% வாக்குகளை கொண்ட மாபெரும் இயக்கம் அதிமுக என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். தமிழ்நாட்டில் 3% வாக்குகள் வைத்திருக்கும் பாஜகவில் சேருவதாக பரப்பப்படும் வதந்திகளுக்கு பதிலளிக்க தேவையில்லை எனவும் விளக்கம். இன்னைக்கு ஒரு 3% 4% இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நம்ம போய் தேர்தல் போடுறாங்கனால அது போய் நம்ம பதில் சொல்லணுமா? நம்ம கிட்டத்தட்ட 35% 40% இருக்கக்கூடிய நம்ம கட்சி தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. அமைச்சர் கேட்கறதுக்கெல்லாம் டோன்ட் கமிட் போயிருக்கேன். இதெல்லாம் கவலைப்படாதீங்க. அவ்வளவுதான். இல்லாததை இருப்பதை போல் காட்டி மக்களை குழப்புவதுதான் திமுக மற்றும் பாஜகவின் வேலை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. யாரை பாராட்டணும்னா திமுக ஐடிக்கு பாராட்டணும், பாரதிய ஜனதா கட்சியோட ஐடிக்கு பாராட்டணும். அதாவது நடக்காதா இல்லாத இருக்கிற மாதிரி காமிக்கிறோம், இருக்கிறது இல்லாத மாதிரி காமிக்கிறது இதுதான். திமுக கூட அது பார்த்தீங்கன்னா தெரியும் யார் இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஐடினுடைய தம்பிகளை எடுத்து சொன்னாங்க, அவங்களே பதில் கொடுக்குறாங்க. இதை போய் நம்ம பேசுறதே நம்ம நேரம் பேசி முடிக்கிறோம். விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையின் மிக மோசமான செயல்பாட்டால் எங்கு பார்த்தாலும் மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது. தூய்மை பணிகள் எந்த பகுதியிலும் மேற்கொள்ளப்படுவதில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. சுகாதாரத்துறை எங்க கேட்டாலும் மருந்து இல்லை, எங்க பார்த்தாலும் காய்ச்சல், மருந்து அடிக்கிறது இல்லை.
நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி மருந்து அடித்தோம், எல்லா பக்கம் மருந்து இருந்தது. அரசு மருத்துவமனை எப்படி கட்டியிருந்தோம், இருதய சிகிச்சை எங்கே பண்ணுறோம், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எங்கே பண்ணுறோம், எல்லாமே கோயம்புத்தூர் கொண்டு வந்துட்டோம். பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை கோயம்புத்தூருக்கு. தமிழ்நாடு இதுதான் நிலைமை. ஆகவே இதெல்லாம் மாற வேண்டும். அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டப்பணிகள் உட்பட எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியதாக பெருமிதம். விடியா திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்தார்களா என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கேள்வி. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலீங்க. 3 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. பெரிய ஆச்சரியமா 3 வருஷம் முடிச்சிட்டாங்க. நம்ம இருக்கும்போது எவ்வளவு திட்டங்கள். இந்த ரோடு கூட நான் அமைச்சராக இருக்கும்போது நிதி ஒதுக்கி கொடுத்து அகலப்படுத்த, இதையும் கூட இன்னும் முழுமையா முடிக்கல. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த திட்டமே தெரியல. நம்ம கொண்டு வந்த திட்டங்களை முடிக்கல, புதுசா இந்த திட்டங்கள் வரல. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என பொம்மை முதலமைச்சர் எந்த தைரியத்தில் பேசுகிறார்? கோவையில் நடைபெற்ற புரட்சி தலைவி பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி காட்டம். சரி, இப்ப மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? நாடாளுமன்ற தேர்தல் வருது, 40 திமுக ஜெயிக்கும் சொல்றாரு. ஆனா இங்க ஒரு எம்பி இருக்கார், திமுக ஜெயிச்சாரு, 5 வருஷம் ஆச்சு. எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து எத்தனை பேர் நீங்க நேரா பார்த்துருக்கீங்க எம்பி சொல்லுங்க? அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தொண்டாமுத்தூர் தொகுதியின் வளர்ச்சிக்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்தார். திமுக எம்பிக்கள் தமிழக மக்களுக்காக ஏதாவது செய்தார்களா என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சரமாரி கேள்வி. சரி, ஸ்கூல் பில்டிங் என்ன பண்ணலாம்னு சொல்லி போட்டு உடனடியாக ஃபோன் அடித்தேன். எடப்பாடியாருக்கு ஃபோன் அடிச்சுட்டு என்ன கொஞ்சம் சொல்லுங்க சொல்லி போட்டு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் ராஜ்யசபா எம்பிக்கு ஃபோன் அடித்தேன். அண்ணா, என் தொகுதிக்கு 1 கோடி ரூபா நிதி வேணும், 3 ஸ்கூல் பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொன்னேன். உடனடியாக அந்த 1 கோடி ரூபாய் ஒதுக்கி இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் அதில் பூஜை போட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம். விழுப்புரத்தில் நான் பேசி நிதி வாங்கி கொடுத்துருக்கிறேன். இங்கே ஜெயிச்ச எம்பி எங்கே போனாரு? அதிமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டி வழங்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பெருமிதம். மார்ச் மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை கூட மக்களுக்கு வழங்காமல் விடியா திமுக அரசு காலதாமதம் செய்வதாக குற்றச்சாட்டு. கெம்பனூர்ல வீடு கட்டும் திட்டத்தில் ஆர்டர் கொடுத்தாச்சு, நம்ம ஆர்டரே கொடுத்துட்டோம். அதே போல இங்கே அதே ஆலாந்துறை பேரூராட்சியில் இங்கேயும் 32 வீடு 2க்கும் ஆர்டர் கொடுத்துட்டோம். ஆர்டர் கொடுத்து நிதி வர வேண்டியது அரசாங்கத்தில் 2/10 கொடுப்பாங்க. அது போக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு லட்சம் போட்டு நம்ம நிறைய வீடு கட்டி கொடுக்க நம்ம தயாரா இருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆகியோர் பாரதிய ஜனதாவிற்கு செல்வதாக விடியா திமுகவினர் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. எப்படி நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிருவேன், தங்கமணி போயிருவாரு, அமுல் கந்தசாமி போயிருவாரு, ஜெயராம் போயிருவா, அப்படி அம்மனஞ்சனும் போயிருவா. அப்படி அதிமுக எங்களெல்லாம் நாங்கள் சாதாரண இந்த மாதிரி இருக்கிறவங்களே எங்களுக்கு எங்க அப்பா கிளைச்சர் 72 இருந்தார். இந்த கட்சி உருவாக்குனார். அந்த பக்கத்தில் கட்சி குடும்பம் இது எங்க கட்சி, எங்க ரத்தம், இது அதிமுக ரத்தம். தமிழ்நாட்டின் உரிமைகளை போராடி மீட்டெடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கவும் காரணமாக திகழ்ந்தவர் என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி பேச்சு. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுத்து ஒப்பற்ற தலைவியாக அம்மா அவர்கள் இருந்தார்கள். 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது மட்டுமல்ல, வர்றதுக்கு அம்மா தான் காரணம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னால் காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளை உரிமைகளை மீட்டெடுத்த ஒப்பற்ற தலைவி அம்மா. அதிமுக ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டங்களை திறந்து வைத்து மக்களை ஏமாற்றி வருகிறார். விடியா அரசின் பொம்மை முதலமைச்சர் மீது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. இங்கு பார்த்தா சாலைகள், கூட்டுக்குடி திட்டம், 6 புதிய கல்லூரி, அரசு மருத்துவமனை மேம்பாடு, பாலங்கள், அத்திகுடவன திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், பாத்தீங்கன்னா அறுதியமான வருவாய் கோட்டங்கள், தாலுகா அலுவலகம், 6 தாலுகா சொல்லிட்டே போலாம். மிகப்பெரிய ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள், மிகப்பெரிய வளர்ச்சியை 50 ஆண்டுகள் வளர்ச்சி நம்ம கொடுத்திருக்கிறோம்.
நாடாளுமன்ற தேர்தலுக்காக விடியா திமுகவினர் ஏமாற்ற வருவார்கள் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சாடல். எதுவுமே செய்யாமல் 38 திமுக எம்பிக்கள் இருப்பதாகவும் அதிமுக எம்பிக்கள் வெற்றி பெற்றால்தான் மக்களுக்கு தேவையான நிதி கிடைக்கும் என பேச்சு. எதுவுமே செய்யாம 38 பேர் இருக்காங்க திமுக எம்பிகள். அண்ணா திமுக எம்பி ஜெயிச்சாதான் நமக்கு தேவையான நிதி வரும், உள்நாட்டு உரிமைக்கு போராடுவாங்க. கண்டிப்பாக தேர்தல் வருது, திரும்ப திமுக வருவாங்க. எதுவுமே செய்யாம அன்னைக்கு மட்டும் திசை ஏமாத்துவாங்க. ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வருவாங்க, ஃபில்அப் பண்ணுவாங்க, அப்படி பண்ண இப்படி பண்ண. தேர்தல் முடிஞ்சதுக்கு நீ பார்க்கவே முடியாது, எப்படி பறந்து போயிடுவான்னு தெரியாது. மகளிர் உரிமை தொகை என மாதம் 1000 ரூபாய் வழங்கிவிட்டு மின் கட்டணம் வரிகளை உயர்த்தி 1000 ரூபாய் வசூலிக்கும் விடியா திமுக அரசு. சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. 1000 ரூபாய் மாதம் வருகிறது, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் கூடுதலாக எங்களுக்கு 1000 ரூபாய் செலவாகின்றது. மின் கட்டணம் உயர்ந்து விட்டது, வீட்டு வரி உயர்ந்து விட்டது, குடிநீர் கட்டணம் உயர்ந்து விட்டது, விலைவாசி அதை விட உயர்ந்து விட்டது. 1000 ரூபாய் வாங்கினீர் என்று சொன்னால் இன்னும் 1000 ரூபாய் நீங்கள் கூடுதலாக இருந்தால் தான் இந்த குடும்பம் நடத்த முடிய நிலைமை. 1000 ரூபாய் உங்களிடத்திலே கொடுத்துக் கொண்டு அவர்கள் அதிகமாக பெற்றுக் கொள்கிறார்கள். மகளிருக்கு பேருந்தில் இலவசம் என அறிவித்துவிட்டு 10 பேருந்துகள் சென்ற இடத்தில் 5 பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு கடும் கண்டனம். விடியா ஆட்சியானது மக்களுக்கு பொருத்தமான ஆட்சி இல்லை என முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் வர வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி தான் வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற காரணத்தால் தான் இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கின்றீர்கள். ஆக அந்த இத்தனை தாய்மார்கள் எல்லாம் யோசிக்க வேண்டிய காலகட்டம். ஏனால் அவர்கள் இதே போல எங்களை போல மேடையை போட்டு பொய்யை சொல்வார்கள், நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம் என்றுவார்கள். அதே போல மற்றதெல்லாம் நான் கொடுத்தோம் பஸ் கொடுத்தோமாங்க. பஸ் கொடுத்துட்டு 10 பஸ் போன இடத்துல 5 பஸ் நிறுத்திட்டாங்க. இதுதான் அவங்களுடைய சாதனை. சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்த திமுக நிர்வாகியை பொறுப்பில் இருந்து நீக்கியுள்ளது விடியா திமுக. விடியா திமுக ஆட்சியில் தமிழகமே போதையில் தள்ளாடுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கடும் தாக்கு. போதை குழுக்கு என்று சொல்லி எந்த குழந்தைகளுமே நிம்மதியாக பெற்றோர்கள் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியிலே வந்துவிட்டது. 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் பிடித்திருக்கின்றார் வித்தவர் திமுக காரர் என்று இன்று அவங்களை கட்சி விட்டு நீக்கியிருக்கின்றார். செங்கம் அருகே நிலப்பிரச்சினை தொடர்பாக 2 விவசாயிகள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. விவசாயிகள் நிலங்களை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகள் அலறி அடித்து ஓட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே டாஸ்மாக் கடையில் ஊழியர் கூடுதல் விலை வைத்து மதுபானம் விற்பனை. விடியா ஆட்சியில் டாஸ்மாக் அமைச்சர் மாற்றப்பட்டாலும் வசூல் வேட்டை மட்டும் தொடர்ந்து நடைபெறுவதாக மது பிரியர்கள் குற்றச்சாட்டு. எதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா காசு வாங்குறீங்க? என்னத்துக்கு கொடுக்கணும்? சரக்கு இப்ப விற்கிறதுக்கு தானே சரக்கு வச்சிருக்கீங்க. நீங்க என்ன கேட்குறாங்க? என்ன கேள்வி கேட்டேன்? என் காசை எடுத்துக்கிட்டு தானே நான் கேள்வி கேட்கிறேன். என்ன 30 ரூபாயா? 170 ரூபாய்க்கு 30 ரூபாயா? ஏன் தர மாட்டாங்க? 2 ரூபா 3 ரூபா. இது என்ன 50 ரூபாய் என்ன பிச்சை போடுறீங்க? நீங்க உங்க பேர் என்ன கேட்கறாங்க, பதில் சொல்றீங்களா நீங்க? உத்திரமேரூரில் திமுகவின் சாதனை ஏதும் இல்லாததால் வழக்கம் போல் அதிமுக பொதுச் செயலாளரை விமர்சித்த திண்டுக்கல் லியோனி. கூட்டத்திற்கு வந்த நபர் தட்டி கேட்டதால் விடியா திமுகவினர் தாக்கி அராஜகம். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கஞ்சா போதை ஆசாமிகள் ரகளை. மருத்துவர்களையும் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரையும் தாக்க முயன்றதால் பரபரப்பு. ஆவடி மாநகராட்சி அலுவலகத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தின் உள்ளே எலிகள் சுற்றித் திரியும் வீடியோ. மாநகராட்சியின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி.
கோவையில் கொள்ளை வழக்கில் தீர்ப்பு வழங்குவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தில் இருந்து தப்பி ஓட்டம். விடிய அரசின் ஏவல் துறை நீதிமன்றத்திலேயே கைதியை தப்பவிட்ட பிடிக்க முடியாமல் திணறி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். போலி விமான டிக்கெட்டை பயன்படுத்தி சென்னை சர்வதேச முனையத்தில் நுழைந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த நபர் கைது. வங்கதேசத்தைச் சேர்ந்த நபரிடம் விமான நிலைய போலீசார் விசாரணை. சென்னை பெருங்குடி பகுதியில் ஆளே இல்லாத இடத்தில் சாலை அமைத்துள்ள மாநகராட்சி நிர்வாகம். சேதமடைந்துள்ள பிரதான சாலைகளை சீரமைக்காமல் விடியா திமுக அரசு மக்கள் பணத்தை வீணடித்து வருவதாக குற்றச்சாட்டு. திருக்கோவிலூர் அருகே ஏரியில் அரசு தானிய கிடங்கு அமைக்க விடியா அரசின் அதிகாரிகள் முயற்சி. மழை காலங்களில் வெள்ளம் புகும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் எதிர்ப்பு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 8வது முறையாக சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. வருகிற மார்ச் 4ஆம் தேதி அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி நோட்டீஸ். கொலம்பியாவில் பலத்த காற்று வீசியதால் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர். செல்போன் டவருக்கும் கட்டிடத்திற்கும் இடையில் சிக்கி அந்தரத்தில் தொங்கிய வீடியோ வைரல்.